பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? ஒரு புது வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த வருஷம் எப்படி இருக்குது? இயேசு கூட இருந்தா நமக்கு எல்லா வருஷமும் நல்ல ஆசீர்வாதமான வருஷம். எல்லா நாளும் ஆசீர்வாதம், எல்லா நேரமும் ஆசீர்வாதம் தான். காரியம் இயேசு நம்ம கூட இருக்கணும், அதான் முக்கியம். அவர் தான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், காலங்களை எல்லாம் கடந்தவர், காலங்களை தன் கரத்திற்குள்ளே வைத்திருக்கிறவர். அவர் கூட இருந்தா நமக்கு போதும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அவர் என்ன வாக்கு கொடுத்தார்? கர்த்தர் உங்களை காக்கிறவர், நான் உன்னை பாதுகாப்பேன். எந்த தீங்கு, என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் வந்தாலும் பயப்படாங்க, கர்த்தர் பாதுகாப்பார். அதற்கிட்ட இந்த இடம் ரொம்ப அழகா இருக்க, மலை பகுதியெல்லாம் இருக்குது அப்படின்னு பாக்குறீங்களா? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஜெபமலையின் ஒரு பகுதி இது. அந்த பகுதியில தான் இருந்து கொண்டு உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் இந்த ஜெபமலைக்கு வந்தா இங்கதான் ஜெபிக்க நான் வருவேன். தனியா காலையில அல்லது மாலை நேரத்துல இந்த பகுதியில் உட்கார்ந்து தேவனோடு கூட பேசுவதற்கு ரொம்ப அருமையான ஒரு இடம். நீங்களும் கூட வரலாம். இங்கே தங்கி இருந்தா அந்த மலை பகுதியிலெல்லாம் போய் தனிமையாக நம்ம ஜெபம் பண்ணலாம். சரி, ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? எரேமியா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவது இல்லை. உங்களை பார்த்த சொல்றார், என் பிள்ளைகளை நான் வர்த்திக்க பண்ணுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன், நம்மை வர்த்திக்க பண்ணுகிற ஒரு தேவன். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் பெருகணும், அப்ப படிப்பில சிறந்து விளங்குவாங்க. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நம்முடைய ஆரோக்கியம் பெருகணும், அப்ப நம்ம மகிழ்ச்சியா பலனோட நம்ம வாழ முடியும். நம்ம கையிட்டு ஒரு பிசினஸ் செய்தா வியாபாரம் பெருகணும், அப்பதான் செழிப்பு நன்மை பார்க்க முடியும். அதே மாதிரி ஊழிய செய்தா ஊழியத்துல பெருகணும். யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்தால், யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்தை தேசத்திலே பெருக பண்ணினார் என்று நம்ம வாசிக்கிறோம். அவர் பெருக பண்ணுகிற தேவன். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். வியாபாரத்திலே பெருகுவீங்க, வேலையிலே உங்களுடைய வருமானத்திலே பெருக்கத்தை காண்பீங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஞானம், சுகம், பலன் பெருகும், உங்களுடைய ஊழியத்திலே ஆத்துமாக்கள் பெருகும், ஆசீர்வாதம் பெருகும். ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டாக இந்த ஆண்டை ஆசீர்வதித்து தருகிறார். ஏன்னா அவர் கூட இருக்கிற துணை நின்று உங்களை பாதுகாப்புன்னு சொல்றார்ல. வெறுமனை பாதுகாப்பது மாத்திரவில் ஆசீர்வதிக்கிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன். உங்களை பெருக பண்ணி ஆண்டவர் மகிழ பண்ணுவார். நான் அதை பார்த்திருக்கிறேன். கொரோனா காலத்துல நிறைய பேர் பாதிப்பு அப்படிதானே கேட்டோம். நான் சிலரோடு பேசினேன். அதுல பம்பாய் பட்டணத்திலிருந்து ஒரு பிசினஸ் செய்யற சகோதரர், அவர்கிட்ட கேட்டேன், நானு இந்த கொரோனா காலம் 2 வருஷமா எல்லாம் முடங்கி போச்சு, எப்படி இருக்கீங்க பிரதர்னு கேட்டேன். பிரதர், இந்த காலத்துல தான் எங்க வியாபாரத்தை கர்த்தர் பெருக பண்ணி இருக்கிறார். புது இடம்லாம் வாங்கி இருக்கிறோம், பிசினஸ் பெருகி இருக்கிறாரு. எல்லாரும் குறுகி போனோம், பாதிக்கப்பட்டோன்றாங்க, நீங்க பெருகி இருக்கிறன்னு சொல்றீங்க. ஆண்டவர் நம்ம கூட இருந்த பெருகத்தான பண்ணுவார், நீ மகிழ்ச்சியோடு சொன்னார். அதே மாதிரி ஆந்திராவில் இருக்கிற பிசினஸ் செய்யற சகோதரோட பேசின, எப்படி இருக்கீங்க, பிசினஸ் இங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி கிடக்குற எப்படின்னு கேட்டா, ஆண்டவர் பெருக பண்ணிட்டாரு. இப்ப புது ஆட்கள் எடுத்திருக்கிறோம், பிசினஸுக்காக புது வாகனம் வாங்கி இருக்கிறோம், பெருக பண்ணி இருக்கிறார். இதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். சூழ்நிலைகளை பார்க்காதங்க, பொருளாதார பாதிப்புகளை பார்க்காதங்க, அந்த காரியம் இந்த காரியம் உலக மக்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். நான் அவளை வர்த்திக்க பண்ணுவேன். உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ கைட்டு செய்கிறதை பெருக பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 9:31 சபைகள் வளர்ந்து பெருகிட்டான். ஊழி செய்றீங்களா? ஆத்துமாக்களை தேவன் உடைய சபையில பெருக பண்ணுவார். உடைய ஊழியத்தின் எல்லைகளை பெருக பண்ணுவார். அவருடைய கிருபையை பெருக பண்ணுவார். அபிஷேகத்தை பெருக பண்ணுவார். வல்லமையை பெருக பண்ணுவார். பெருக பண்ணுகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? இது உங்களுக்கு தானே அப்படின்னு ஆண்டவர் இந்த வருஷம் நீர் என்னை பெருக பண்ணுவீர், நீர் வாக்கு கொடுத்தபடி வர்த்திக்க பண்ணுவீர், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படியே வல்லதுகரம் வைத்துங்க. ஆண்டவரே, இந்த வருடத்துல நீர் வெறுமனை என் கூட இருந்து பாதுகாப்பீர்னு மட்டும்தான் நினைச்சேன்.
நீங்க என்னை பெருக பண்ணுகிற தேவன்னு சொல்லிட்டீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. நான் கைட்டு செய்யறதை பெருக பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. உங்களுடைய வாக்குத்தத்தம் என் குடும்பத்துல, என் பிசினஸ்ல, வேலையில, பிள்ளைகள் காரியத்துல, ஊழியத்துல நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.